வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று திருவனந்தபுரம் செல்கிறார். கொல்லம் பாத்திமா மாதா தேசிய கல்லூரியின் வைர விழா கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ளும் அவர் பின்னர் இந்திய தென்னை நார் ஏற்றுமதியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடுகிறார். நாளை திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ சித்திர திருநாள் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் செல்ல உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ந்து வரும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு 2025 புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றுகையில், நாட்டில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சியை எளிதாக்குவதில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறினார். உலகின் மிகவும் வெற்றிகரமான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள், பிரபல விஞ்ஞானிகள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில்துறையினர் உட்பட சுமார் 3000 பிரதிநிதிகள் இந்த 3 நாள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் நடைபெறவுள்ள முதல் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளின் மூத்த தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட 6.3 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுவரை 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 260 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் மண்டல செய்திப் பிரிவில் திருத்தப்பட்ட விதிமுறைகளின் கீழ் செய்தி ஆசிரியர், செய்தி வாசிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களில் தினசரி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை newsonair.gov.in என்ற இணையதளத்தில் வேகன்சிஸ் என்ற பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதியாகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.